தெய்வத்துடைய பரிசுத்த நாமங்களுக்கு எப்பொழுதும் துதி கன மகிமை உண்டாவதாக. ஜீவ வார்த்தைகள் என்கிறதான இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக உங்கள் மத்தியிலே ஒரு சில நிமிடங்கள் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக தேவன் பாராட்டின கிருபைகளுக்காய் அவருக்கே எப்பொழுதும் கனம் மகிமை உண்டாவதாக. ரோமர் 1வது அதிகாரத்திலிருந்து சத்தியம் என்ன, ஏன் பவுல் சத்தியத்துக்கு முதலிடம் கொடுக்கிறார், இந்த சத்தியம் ஒரு மனிதனை எப்படி மாற்றும், இந்த சத்தியத்தை அறியாதவர்கள் எப்படி தெய்வத்தை அறிந்து கொள்ள முடியும், இந்த சத்தியத்தின்படி வாழாதவர்கள், அதை விரும்பாதவர்கள், புறக்கணிக்கிறவருடைய வாழ்க்கை இல்ல தேவன் அருவருக்கிற என்ன காரியங்கள் இருக்கும், அதை ஏன் தேவன் அனுமதிக்கிறார் என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம். நேற்றைய தினத்தில அங்கே 1ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே தேவ பகைஞர், யாரெல்லாம் தேவருக்கு பகைஞர் தெய்வத்துக்கு என்று பார்த்தோம், விரோதிகள் துரோகிகள் என்று பார்த்தோம். தொடர்ந்து ஆண்டவர்கள்ட்ட என்ன காரியங்கள் இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். துரோகீர்தம் பண்ணுகிறவர்களுமாய், அகந்தை உள்ளவர்களுமாய், வீம்புக்காரருமாய், பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய், பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய், அகந்த உள்ளவர்கள், வீம்பு உள்ளவர்கள், பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்கள், தேவையில்லாத காரியங்களை ஒருவரை குறித்து சிந்தித்து அதை பிணைத்து அதை உருகேற்றி அதை சோடித்து அதை மற்றவர்களுக்குள்ள கொண்டு போகிறவர்கள். இப்படியான காரியங்கள் இருக்கா யோசிக்கணும், இருந்தா விட்டுறணும். அடுத்த இன்னொரு காரியம், பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய். மிக 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 முக்கியமான ஒரு காரியம் இது. இந்த நாட்கள்ல அன்பு தணிந்து போய்கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பு குறைந்து போய்கொண்டிருக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது தெய்வத்தை நேசி, அன்பிலும் உன்னை போல மற்றவர்களை நேசி என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த அன்பு அவர் எங்கள் மேல வைத்த அன்பினால தன்னுடைய சொந்த குமாரனை கொல்ல கொடுத்தார் தெய்வம் என்பதாக வேதம் சொல்லுகிறது. அவர் எங்கள் மேல வைத்த அன்பு நிமித்தமாக இயேசு தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார் என்பதை வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த தெய்வத்தினால அழைக்கப்பட்ட பிள்ளைகளாகிய எங்களுடைய வாழ்க்கையில அந்த அன்பு இருக்கணும். பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்கள், பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்கள் அநேகர் உண்டு. அதை விட பெற்றவர்களை நேசிக்காதவர்கள் அநேகர் உண்டு. நேசித்தா கீழ்ப்படிவோம். அநேக பெற்றோர்கள் வயதான நேரங்கள்ல அவங்களை கவனிக்காதபடி, விசாரிக்காதபடி, அவங்களுடைய தேவைகளை சந்திக்காதபடி, அநேகர் வயதாயினோன்னு அவங்கள கொண்டு எங்கேயாவது ஒரு இடத்துல விட்டு அவங்களை தனியா கொண்டு போட்டு கொடுமைப்படுத்துகிற அநேக காரியங்களை கிறிஸ்தவங்க செய்கிறத பார்த்திருக்கிறேன். பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் அவர்கள் வயதாகும் போது அவர்களோடு இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு. பெற்றோர்களை பார்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு உண்டு. தேவன் விரும்புகிறார். வயசு போன நேரத்துல தானே பிள்ளைகள் அவங்களுக்கு தேவை. வயசு போன நேரத்திலானே ஜனங்கள், பிள்ளைகள், உறவுகள் அவர்களோடு இருக்க வேண்டும். வயசு போன நேரங்கள் தானே அவர்களுக்கு துணை வேண்டும். இயலாத நேரங்கள்ல தானே அவர்களுக்கு ஜனங்கள் வேண்டும், ஆட்கள் வேண்டும், பக்கத்துல யாராவது இருக்க வேண்டும். ஆனா நாங்க என்ன செய்கிறோம், எங்கேயாவது ஒரு கேர் ஹோம், அது இந்த நாட்கள் அதுக்கு தான் பெரிய பிசினஸ் நடந்துட்டு இருக்கு.
தியாகோம் என்கிற ஒரு இடத்தை தேடி அங்க கொண்டு எங்கட புள்ள அம்மாமார் அப்பாமார் வயசு பண்ணிட்டு அங்க உங்களையே போட்டுட்டு காசை மட்டும் கொடுப்போம். காசுதானா வாழ்க்கை? அந்த தாய் உன்னோடு இருக்கணும், இந்த பிள்ளைகளோட இருக்கணும், இந்த பேர பிள்ளைகளோட இருக்கணும் ஆசைப்படாதா? விரும்பாதா? தான் போய் இந்த இயலாத நாட்கள்ல வயது போன நாட்கள்ல தனியா போய் இந்த கியாகோம்ல இருக்கணும் என்று எந்த ஒரு தாய் தகப்பனும் விரும்புமா? மற்றவங்கள விடுங்க. கிறிஸ்தவங்க நீங்க அதை யோசிக்கிறது இல்ல, நீங்க அதை சிந்திக்கிறது இல்ல. உங்களுக்கு வயசு போகாதோ? உங்களுக்கு வயசு போன நேரத்துல நீங்க செய்கிறது தானே உங்களுக்கு உங்களோட பிள்ளைகள் செய்யும். யோசிக்கணும். பெற்றாருக்கு கீழ்ப்படியணும். அன்பு காட்டுறவன் தான் கீழ்ப்படிவான். அன்பு காட்டுறவன் பெற்றோரை தன்னோட வைத்துக் கொண்டு அவர்களை கவனித்து அவள் நடத்துகிற ஒரு பிள்ளையாய் இருப்பான். அப்படியாக நான் நீங்களும் வாழ ஆவியானவர் உதவி செய்து வழி நடத்துவாராக. ஆமென்.